வெல்கம் பேக் டு நவீஸ் கேமிங் சேனல். இந்த கேம் தான் விளையாட போகிற ஐடன் சிக்கு எடுத்தது இன்னும் ஒரு மாதிரியான ஒரு மூளை கர்ணரில் பார்த்தாலும் இதுக்குதான் பார்த்து வர மாதிரி எப்பப்பா தப்பா சுடுறாடே பாம்பு போடா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. சரி இங்கே 6 பேர் இருக்காங்க. நம்ம ஒரு நாள் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளால் சீக்க முடியான்னு பார்க்கலாம். எம்எஸில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த இடம் எங்கே தாண்டா இருக்கீங்க? எங்களுக்கு தேடுறதே ஒரு கஷ்டமாக இருக்கும் போல். எங்கடா இருக்கீங்க? அவன்டா நம்மளே நக்கல் பண்றாங்க. செடிக்காரா செடி போயிலு இருக்கிற ஒருத்தவங்க சுட தெரியாம எப்படா நான் பார்க்கவே இல்லையே. கிளிக் பண்ணிட்டாலும் எங்குத்துறா எங்குத்துறாண்டா டீமோட்டுக்கு அவடாண்டா வெயிட் பண்ணேன். பொறிச்சிக்கலாம்டா. எங்க இருக்கு வெளியே வரலாம். இன்னைக்கு தெரியும் வேற லூலு ஷார்ட்க்கு நோட் பட்டு போட்டுட்டான். இங்க என்னமோ ஒரு சில்வாண்டு மாதிரி இருக்கு. பார்த்தா இதுதான் இனிமையே. ஆக்கஸ்லாம் இல்லை கைஸ். அவங்க சாதாரண ஆளுங்கதான் ஒத்தாலாம் இருக்கிறனால தான் டஃப்பாக இருக்கு. நம்ம டீம் வந்துட்டோம். பயானா நல்லா ஆடிருக்கானா. பயம் நல்லா ஆடாது. நம்ம ராக்கெட் சிம்பிள்கிட்ட கற்றுக்கோம். யாருமே ஹாய் சிம்பிள் கற்றுக்கலாம் தெரில. என்ன இடமா நேரத்தில் ஒரு சீக்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே ரவுண்டை. இன்னும் இப்படி அடிக்கிற விட்டுறா அவுட் ஆகிட்டோம். அதனால் நம்ம ரீஸ் பண்ண விட்டுக்கிறோம். ரீஸ் பண்ணி நம்மளை ஒரு பொருளாக மாற்றி விட்டுருவாங்க. இதுவாகவே நம்ம திரும்ப மாறிக்கலாம். அப்பப்பா திரும்ப மாட்டியுமா? அப்பப்போ தாங்க முடியல. நம்ம தோட்டு போக வேண்டியதுதான். நம்மளுக்கு அப்புறம் தோட்டு போயிட்டு திரும்ப ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வார்த்தை இங்கே இருக்கிற ஒரு டாக்கி ஊற்றுருக்காங்க. புட்டே எனக்கே வரீங்களாடா? உத்துறா சாமி உத்துறா பார்த்து உத்துறா சாமி உத்துறா. அப்பா எப்படா ப்ரோவா ஆடுறாங்க. ரீஸ் பேனல் ஆகிது. நம்ம 2 ரீஸ் பண்ண கொடுத்தோம். இது சரி நம்ம எடுத்து எமோஸ் காட்டலாம். அதெல்லாம் காட்ட முடியல. சரி அவள்கிட்ட என்ன வீடியோ முடிச்சுக்கலாம். அப்படியே நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்ஸ் போட்டு ஆடலாம். இந்தியன் பைக் டிரைவிங்ஸ் இது அமர்த்தணும். அப்பா அமர்த்தி எடுத்துட்ட அவள்தான் ப்ளே இந்தியன் பைக் டிரைவிங்ஸ். போன வாரத்தில் ஒரு சேனல் சொன்னேன் நான் பண்ணுறேன்ட்டு. அந்த சேனல் சொன்னால் நான் பண்ணலை.
ஏன்னா வெறும் கவாசிக்கு பைக்கை வச்சு நான் பில்டிங்காக டாப் ஏறுறேன்னு சொன்னேன். அந்த சயின்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம இப்போ பண்ண போகிறோம். கவாசுக்கி அதுக்கு நம்மளுக்கு தேவை மொட வேலையா. கவாசுக்கி பைக்கோட நம்பர் சீக்கோட போட்டுருவோம். 000 கவாசுக்கி வந்துச்சு. கவாசுக்கி எப்படி போகணும்னா சென்ட் பண்ண டெஸ்ட்டு. கவாசுக்கி ஆனால் நம்ம ஆயிரக்கணக்கில் நம்ம இந்த ரேஸில் மட்டும் நம்ம உண்டு சாப்பிட்றோம். அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது. கவாசுக்கி பைக் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக்னால இந்த கேம்லேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். தூத்துக்குள்ளே போண்டு போச்சு. பொங்கிட்டு ஆயிடுச்சா இந்த கேமுக்கு. தூத்துக்குள்ளலாம் புகுண்டு போயிடும். அப்படியே விற்று அப்படியே இங்கே போய் விட்டுது. நல்லாவே திரும்பலாம். அங்கனே போய் திரும்பிடுது. சரி நம்ம சரண் டிஸ்க்கு போக வேண்டாம். கவாசுக்கி ஆட்டு ஓவர் எனக்கு பிடிச்ச பைக் ஓடிதான் இடிக்கிறா. சிடிப்படி அவங்க சும்மா இதுக்கே நம்ம எப்படி போகலாம். சரி அப்போ நம்ம அந்த இதுக்கு நம்ம போகலாம். அந்த ஸ்டண்ட்டுக்கிட்ட ஈஸியெல்லாம் கஷ்டமாக்கி விட்டால இடிக்கிறாங்க. யூஸ் பண்ண நீங்கள் பார்த்தெல்லாம் நிஜம் கிடையாது. இது யார் பைக்கு சொறி கற்றுக்காங்கன்னு தெரியல. கவாசிக்கு வேறு இருந்தாலும் இதே நம்ம எடுத்து நம்ம சொன்ன மாதிரி சென்ட்டு பண்ணலாம். எவ்வளோ ரத்தமும் தெரியல. ரத்தம் மாதிரி என்னமோ பெயிண்ட்டை பூச்சி விட்டு போயிருப்பாங்க போல். சரி நம்மளோட வேலையை பார்க்கலாம். அப்படியே கவாசிக்கு பைக் அங்கே போய் நம்மளுக்கு நிறுத்தி வச்சாலே போதும். இப்போ அப்படியே அப்படியே பண்ணி வெளில போயிடும். சொன்ன மாதிரியே வெளில போய் நல்ல வேலை இப்படி தப்பிச்ச மாட்டீங்களா. பிறா இந்த இடத்துல நான் எப்படி தப்பிப்பேன். சீக்கிர மாதிரி தப்பிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப இங்கே நிமிஷம் கவாசிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் போச்சு. கவாசிக்கு வா 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 வந்துருச்சு. ஏன்டா ஏற முடியல. திரும்ப பக் ஆகிடுச்சு. போகலாம் பக்கு எல்லாம் வந்துடுச்சு. வருது பக்காய் பக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைடா. எல்லாத்துக்குமே நான் சாதாரணமாக ஆகுறதுதான் இந்த கேமில். மட்டும் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. போயிரு போயாச்சு. போகலாமா அந்த பக்கம் போகலாமா? அந்த பக்கமே போகலாம். இந்த பக்கம் நான் போனேன் கேட இந்த மாதிரி ஆச்சு. இதுக்கு ஆர்டர்ஸ் வேணாலும் நம்ம ஈஸியான பக்கமே போகலாம். ஒன்றும் இல்லை. டேய் நேரம் பண்ணலாங்க வேஸ்டா. இதுதான் இடியிலே ரொம்ப இந்த பில்டிங் மேலே ஏற முடியலையே. நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து போயிடலாம் போல. அதனால நம்ம திரும்ப ஹெலிகாப்டர் எடுத்து போகணும். என்னன்னா இந்த கேமில் இன்னொன்று ஒன்று பண்ணிடணும். ஏன்னா இந்த டாஸ்கில் நம்ம கீழே வந்துட்டனால நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து போகிறோம். அடுக்கு நம்ம எப்போல்லாம் கீழே இருக்கிறோமோ அப்போல்லாம் மட்டும்தான் நம்ம ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணணும். எனக்கு கவாசிக்கில் போடுறான் பிடிக்கும். ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. பார்த்து ஹெலிகாப்டரு எடுத்துடாம பயமாக இருக்கே. பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படி போயிடலாம். வீட்டிலே இறங்கிடலாம். சரி அது